வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜயகுமார். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தென்கைலம் என்று போற்றக்கூடிய வெள்ளியங்கிரி மலை ட்ரெக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நானும் என் நண்பர்களும் வெள்ளியங்கிரி போயிருந்தோம், சிவபெருமான தரிசனம் பண்ணேன். இந்த வெள்ளியங்கிரி மலையானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூண்டின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. இது 7 மலையை கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளோடு இணைஞ்சிருக்கு. நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து மலை அடிவாரத்துக்கு எங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த மலைக்கு வரணுன்னா எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் வந்துடுங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இந்த மலைக்கு 30 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ்ஸு இருக்குது. மார்னிங் 6:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்பெஷல் பஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளியங்கிரி மலை சாமி தரிசனம் பண்ண கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மே 31 வரைக்கும் பர்மிஷன் இருக்குது. ஸோ இந்த மலை எப்படி ஏறணும், ஏறும்போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கிங், மிகப்பெரிய பார்க்கிங். சாப்பிட்டுனா வந்தமா கும்பலா போனோமே. தனித்தனியாக போயிடுறாங்க. வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் தரிசனம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மக்களே, கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்புக்கெலாம் மூங்கில் தடிக்கான இடம் இருக்கும். அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ண மூங்கில் கம்பு மேலே இருக்கும். படி ஏறும்போது அதுலேருந்தே எடுத்துக்கலாம். மலை மேலே நிறைய கடைங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த டைமு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கீழே இருந்து வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க மேலே போக ஆரம்பிப்போம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அடியில் கூடாரம், இந்த கம்பு வைப்பாங்க. மூங்கில் தடியிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. மூங்கில் தடியிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இங்கே கீழே கோவில் இருக்கு. மலை ஏற முடியாத பெண்கள், மலை ஏற முடியாத பக்தர்கள் யாருமே மேலே ஏற முடியலன்னா இங்கேயே சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். மேலே இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவரோட சன்னதி கீழே இருக்குது. பூண்டி விநாயகர் கோவில் இருக்குது. மனோன்மணி அம்மன் கோவிலும் இருக்குது. ஸோ இங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். அடிவாரம் கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும். ரைட் சைட்லேயும் வழி இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் வழி இருக்குது. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் போடுற இடம் வரும். அந்த இடத்துல போய்ட்டு ஃப்ரீ அன்னதானம் தான். ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். ஆமாம், அப்படி தான் ஏறணும். சாப்பிட்டு ஏறிடலாம். பசி எடுக்கும், கொஞ்சமாக சாப்பிட்டு ஏறிடலாம். கியூவில் தான் நிற்கணுமா? கீழே அன்னதான இடத்துல இன்றைக்கி கிச்சடி போட்டாங்க. இந்த அன்னதானம் எப்படின்னா அடுத்த 3 மாதத்துக்கு 24 மணி நேரம்ல. ஆமாம், 24 மணி நேரம் இங்கே அன்னதானம் கிடைக்கும். கிச்சடி, பிரிஞ்சு சாதம், சாம்பார் சாதம் எல்லாமே கொடுக்குறாங்க.
ஃப்ரீயாக இங்கே சாப்பிட்லாம். டொனேஷன் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது, டொனேஷன் பண்ணிடலாம் நீங்கள். சரி, படிக்கட்டு ஏறும்போது பார்ப்போம். மழை ஏற ஆரம்பிச்சாச்சு. இங்கே பண்ணுற ஒரு நல்ல விஷயம் அந்த பிளாஸ்டிக்லாம் இது பண்ணுறது, எடுத்துகிட்டு பேப்பரில் கொடுக்குறது. எல்லா மலையிலும் போட்டு தான் போய் பிளாஸ்டிக் போட்டு விட்டுறாங்க. செக்கிங் பிளாஸ்டிக் பொருள்லாம் கொடுத்துட்டு அது போய் பேப்பர் தருவாங்க, அதை மடிச்சு எடுத்து போயிடலாம். ஆமாம், தனிக்கிற வாங்க 10 ரூபா தான். கொம்பு எடுத்துக்கலாம். நல்ல கொம்பா பார்த்துடுங்க. இதுதான் கீழே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், எடுத்துக்கலாம். இவ்வளோ கொம்பு இருக்குது, இது வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம். மறுபடியும் தான் ரிட்டர்ன் போகுது. ஆமாம், இங்கே தான் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நிறைய பேர் வீட்டு எடுத்துன்னு போடுவாங்க, எடுத்துக்கலாம். நீ ஏன்டா போற, நீ கீழே வழி அதை சும்மா வச்சு பாரு, வருதா பாரு. ஃபஸ்ட்டு மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. டைம் தானே இப்போ? 9 ஆயிடுச்சா? போன டைம் 8 மணிலாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். 1 hour முன்னாடி ஏறோம். இந்த டைம் லேட்டு. 10 ஏறணும். மழையில் தான் மாட்டிட்டோம் வரும்போது. அது இங்கே வந்து மாட்டிட்டோம் மழையில். அந்த முதல் மலையாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வணக்கம் மக்களே, நான் விஜயகுமார். வெல்கம் பேக் டு மை சேனல். கரெக்டாக எங்கே இருக்குன்னா வெள்ளிங்கிரியில் இருக்கும். ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு படிகள், அதுக்கப்புறம் வழுக்குப்பாறை, அதுக்கப்புறம் சமதளமான இடம், அதுக்கப்புறம் சாம்பல் மலை, அதுக்கப்புறம் 7வது மலை. ஆமாம் ஆமாம், சரி. ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் வாங்க. எட்டாவது மணி வெள்ளி இது கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டரா? ஆமாம், அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பஸ் இருக்கு. ஆமாம், காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும் வண்டிக்கு வந்து போயிட்டே இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் வசதி இருக்கு. மே 31 வரைக்கும். ஆமாம், இந்த மாதம் வந்து சிறப்பு பேருந்து இருக்குது, போயிட்டு தரமாக வந்து போகலாம். ம், போன டைம் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது கூட்டம். ஆமாம், இப்போ வரைக்கும் பரவாயில்ல. நைட்டு தான், நைட் ஏறும். நைட்டு இப்போ நம்ம இறங்க முடியாது போல இருக்குது. நம்ம கூட ஏறும் பொழுதுக்கு ரிட்டர்ன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சனி ஞாயிறு அதான் இன்றைக்கும் நாளைக்கும் வீக்கெண்டு செம்ம கூட்டம் இருக்கும். சிவராத்திரிக்கு வந்துட்டு சிவராத்திரிக்கா? சரி, கடைங்க இருக்கு, கடைங்க இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க.
ஆன்ட்டியாடா அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்டாக வரும் படிக்கிறது. முதல் மலை ஏறி முடிஞ்சோடனே வெள்ளை விநாயகர் கோயில் என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். நம்ம குரூப்பை காணுமே. பாதி ஃப்ரெண்டில் போகுது. பாதி ஃப்ரெண்டில் போகுது. இப்போ அது பேக்கில் வருது. சுதாகர் குரூப் எங்க? சுதாகர், அருண் தான் போனாங்க. இப்பயா இங்கே தான் போயிருக்கோம். என் கூட தான் நின்றுந்தாங்க. செல்வானே எனக்கு முன்னாடி தான் போனார். ஆளை காணாது உள்ள. எல்லாம் போன பட்டியா திருப்பாரு தரிசனம் பண்ண. வெள்ளை விநாயகர் எதுக்கு பேர் வச்சுருக்காங்க? முதல் மலை ஏறி முடிஞ்சோடனே வெள்ளை விநாயகர் கோயில் அவர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது மலையை பார்த்து போகிறோம். நல்ல வெயிலுப்பா ப்ரோ. செம வெயில் ப்ரோ. போன வருஷம்லாம் வெயிலே இல்லை ப்ரோ. போன வருஷம் நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. இது லேட்டு இல்லை ப்ரோ. போன வருஷம் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். போன வருஷம் நம்ம 8 மணி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இல்லை ப்ரோ. நம்ம இங்கே வந்து 7 மணிக்கு வந்தோம். 7:30 மணிலாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. லாஸ்ட் இயரா? ஆமாம். போன வருஷம் இதே மாதிரி தான் குளிச்சுட்டுலாம் வந்தேன். ஆனால் வெயில் இல்லை போய் ரொம்ப நீட்டி நேரம் நிமித்து சைக்கிள் காலில் அடி போகுது. ஒரு கொம்பு துணையாக தேவையில்ல போல இருக்கு. இது வர அப்போ தேவைப்படுது இல்லை? ஆமாம் ப்ரோ. இதே இடத்துல லாஸ்ட் டைம் அவரு சஜஷன் வந்தோம். வெயில் அடிச்சுது, ஆனால் அந்த மாதிரி இந்த ஊசி குத்துற மாதிரிலாம் இல்லை. நல்லா இருந்தது. கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப மோசம். டைம் ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே மரமே எல்லா மரமும் இலையெல்லாம் உதிர்ந்து அவ்வளோதான். கிளைமேட் மாறிட்டு இருக்கு. நம்மள மாறுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4வது மலையில் கீழே டவுன் சைடில் இறங்கினா அங்கே ஒரு லிங்கம் இருக்காங்களாம். அவர் பவர்ஃபுல் கார்டன். அவர் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. வழி பார்த்தீங்கன்னா 4வது மலைக்காக போயிட்டு போகணும். அது வழி அது உள்ளே போகணுமா, கொஞ்சம் டவுன் இறங்கணுமா, கீழே இறங்குற மாதிரி இறங்கணுமா. அப்படியே இறங்கினா ஈஸா பக்கமா. அது 4வது மலையிலே இறங்கணும். அதை சொல்லி அந்த சைடா? நமக்கு இங்கேருந்து தான் நம்மளுக்கு பக்கம் ஈஸா. அந்த பக்கம் வழி இறங்குதான். அதே மாதிரி எங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா அந்த வழி. ஃபர்ஸ்ட் மலை ரெண்டு வழி இருக்கான் ப்ரோ. 2 வழி இருக்கான். ஒன்று ஷார்ட்டு, ஒன்று வந்து பூண்டி மலைக்காக ஏறது, ஒன்று வந்து அந்த ரூட்டான். அது வந்து பார்த்தோன்னா இந்த அதிகமாக வியாபாரம் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி சீக்கிரமாக போகிறதுக்கு நேரம். ஆனால் சொல்ல மாட்டாங்களா? அது ஏதாவது மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்கண்ணே. அங்கேயும் போய் குப்பை போட்டுன்னு சிகரெட் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சு போட்டு. இல்லை ப்ரோ, இன்னும் பண்ணுறோம். இந்த வேதனை அங்கே இருக்காது. இந்த வலியும் வேதனையும் கஷ்டமும் அங்கே இருக்காது. அது பாதிக்கு பாதி ஈஸின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வழி போய் அங்கே ஒரு சின்ன ஒரு குகை மாரி வந்து சிவலிங்கம் இருக்கும். நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக கூட சில சேனலில் பார்த்தேன். அதுதான் நானும் அப்படி வரும்போது பார்த்தேன், கண்ணுக்கு தெரில. சொல்கிறாங்க 4வது மலை நான் சொன்னல, அதுவும் உண்டா. அடுத்தது 6வது மலையிலே இன்னொரு சாமி இருக்கு. நல்லா இது லொக்கேஷனு. நிறைய விழுந்துருவா போல இருக்கு. நான் கொஞ்சம் 2வது மலையில் மட்டும் கொஞ்சம் தூரம் மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்லுறதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். கொஞ்சம் அதான் இது மாதிரி சமமாக இருக்கும். ஆமாம், அப்புறம் படியும் இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். ஆமாம். அது ஃபஸ்ட்டு செங்குத்தாக வந்துட்டே இருக்குதுல்ல. டஃப்பான மலை. நம்ம அது இந்த பருவமலை என்ன பிரச்சனை இல்லைன்னா படியாக வரும். 1600 படி. அதுக்கப்புறம் தான் அந்த கயிறு இருப்பேன். அந்த 1500 படிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பாறை வரும். ஆனால் இது என்னன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பழகிட்டுலேருந்து செங்குத்தாக வருது. அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. தண்ணி குடிக்கல. ஏன் ப்ரோ பேக்கில் இருக்கு? இல்லை குடித்தோம்னா அந்த ஏற மாட்டோம்ல.
ரொம்ப மூச்சாகும். எச்சம் முழுங்கி முடிஞ்ச வரைக்கும் உட்காரக்கூடாது. அதுதான் உட்காந்துட்டோம்னா இன்னும் உட்காரல, அப்படியே ரெஸ்ட் எதாவது நின்று தான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இது பண்ணால் அப்படியே உதவுது வந்து வாயால் விடும், மூக்கால் ஒன்றும் கொஞ்ச நேரம் நின்று கஷ்டம்தான். அதுக்கு ட்ரை பண்ணுறோம். கொஞ்ச நேரம் நின்று விட்டோம்னா நம்ம தம் கட்டும். தம்மு மொத்தமாக கட்டினா மொத்தமாக முடிஞ்சிருமே. ஆமாம் ஜி, எப்படி இது சரி அந்த அனுபவம்? எத்தனை டைமு? ஃபஸ்ட் டைமா? நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா? பசங்க ஒரு 10 பேர். பசங்க எல்லாம் எல்லாருமே ஃபஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி வந்திருக்காங்களா? ஆல்ரெடி ஒரு டைம் வந்தாங்க. மேலே பகவானை பார்த்தீங்களா? செம்ம கூட்டமா ப்ரோ? நல்ல இல்லை, கூட்டம் அவ்வளோ இல்லையா ப்ரோ? பரவாயில்லையா? ஓகே. நீங்கள் பார்த்தவொடனே உங்களுக்கு மன வலி கஷ்டம் எல்லாம் போயிட்டு பார்த்தேன். நல்ல தரிசனம். ஓகே ப்ரோ. திரும்ப வருவீங்க? கீழே போகும்போது அப்படி தான் கஷ்டமாக இருக்கும், வரக்கூடாதான்னு நினைப்பீங்க, திரும்ப வருவீங்க. கண்டிப்பாக அடுத்த டைம். ஓகே ப்ரோ, பாருங்க ப்ரோ. சேனல் நேம் சொல்லுப்பா. விஜய் குமார் வியூஸ். விஜய் குமார். வாயில தான் போன மியூசிக். நம்ம நாடகத்தை பேர் மியூசிக். மூச்சு வாங்குறது தான் மியூசிக். பார்த்து வழுக்குது. சதீசன் இன்னும் காணும். எத்தனை முறைண்ணா? நான் நீங்கள் வரத்து எத்தனை போகிறேண்ணா? நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் தானா? எத்தனை மணிக்கு ஏறிங்க? 11 மணிக்கு ஏறி இப்போ தான் இருக்கீங்க. காலையில் சூரியனை பார்த்தேன். கூட்டம்லாம் எப்படிண்ணா இருக்குது? கூட்டம் பயங்கரமாக. சன்ரைஸ் எப்படி இருந்தது? சன்ரைஸ் சூரியன் சூப்பராக இந்த கேமராலாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? தேனி மாவட்டம் ஓடினாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து இருக்கீங்க? நான் இந்த வருஷமே வாங்க சதுர மொத்தம் நீங்கள் மட்டும் தான் வருவீங்களா? நாங்கள் 4 பேர். 4 பேர். எல்லா ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் இருக்கீங்களா? முன்னாடி வரோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இதுமாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணுறதா சாக்கெல்லாம் வர பக்தர்களுக்கு பார்ப்போம். தெரியும். ஓம் நமச்சிவாய். தைலம் வாசனை வருது. பருவதமலை லட்சுமி போனோம்ல, சின்ன 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 சில்லுன்னு இது இந்த ஐஸ் போட்டு வச்சுருந்தானா இல்லை பழம்? கூலிங்காக இருக்கு. ரெண்டாவது மலை முடிய போகுது, அழுக்கு போகிற வரப்போகுது. சொன்னா தண்ணி வரணும். தண்ணி இருக்குதா? பிடிச்சி போறியா? அப்படியே இல்லை ப்ரோ, இருக்குது. வாட்டர் கேன் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்துடும். தண்ணி தான் இருக்குது ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. லிங்கம் இருக்காண்ணா? லிங்கம் ப்ரோ. இதெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல, சூப்பராக தெரியுதுல்ல. எத்தனை முறை வந்திருக்கீங்க? 10 ஃபஸ்ட் டைமா? பார்த்துட்டு வந்துட்டீங்களா? எங்கேருந்து வரீங்க? சென்னையில் எங்கண்ணா? வந்துட்டீங்களா? ஓகே. நீங்கள் எத்தனை பேர் வந்துருக்கீங்க? சென்னை தான். 2 பேர். எங்கள் பைக்கா இல்லை பஸ்ஸு? ரொம்ப கஷ்டம் இல்லை, ஃபஸ்ட் டைம் இல்லை. நீங்கள் பேர். நாங்கள் வந்து கல்பாக்கம் ப்ரோ. ஓகே. நீங்கள் எத்தனை பேர் கிடைக்கிறீங்க? நாங்கள் வந்து வருஷம் வரும் ப்ரோ. 23 பேர். கோச்சர் பெரிய வண்டி வச்சு வருவோம். ரெண்டாவது டைமு. அவர் எத்தனாவது டைமு? 2வது டைம். சரி பார்ப்போம், பத்திரமா இருங்க. அவர் பேர் வெங்கடேஷ் தான். டிராவிட் சொன்னார்னு சொல்லுங்க, தெரியும் அவருக்கு. ஈஸ்வரா
ஹலோ சொல்லுங்க நான் இன்னொரு தனியாக ஒரு லிங்கம் ப்ரோ தானாக உருவாக்கிதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம்லாம் நான் இதை பார்க்கவே இல்லைங்க ப்ரோ நான் கூட தான் பார்க்கல ப்ரோ. தனியாக கரெக்டாக இருக்கு. இது என்ன இடம்னா 2வது மலை ஏறி வழுக்கு பாறைக்கு முன்னாடி வருது. ஆமாம் ப்ரோ. ஸோ அடுத்த டைம் யாராவது வரீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஆமாம் ப்ரோ. உட்காந்து வலி அதிகமாக இருக்குது ப்ரோ இது 1974 இது பண்ணிக்கிறாங்க. என்னது இது? தெரியல ப்ரோ. அது தோணுது. 1974 எதுவுமே தெரில. இதான் ப்ரோ இருக்கும். வெள்ளியங்கிரி ஆண்டவர் துணை வழுக்கு பாறை படிகள் வடிவம். ஓ பண்ணி இவங்க தான்ப்பா வழுக்கு பாறை ரெடி பண்ணியிருக்காங்க. 1974 1974. அப்படியே ஈஸியாக ஆடுறோம். சரி 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 ராங் ரூட்டில் ஏறும். நம்ம அந்த சைடு இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி வெறும் பாறையாக தான் இருந்தது. 74 தான் இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க படிமுறையை. 1974 இந்த வழுக்கு பாரு இது பண்ணிக்கிறாங்க. மழை பெஞ்சா ஏறிய முடியாது. என்ன வேகமாக போகுது பாரு. ரொம்ப ரொம்ப காஞ்சி போச்சு. மழை பயங்கரமாக ஒழுகுது. இது நல்லா அட்வென்ச்சராக இருக்கு. இது நல்லா அட்வென்ச்சராக இருக்குது. அதில் கடப்பாறை நம்ம ஏறுவோம்லாம் பொருத்தமில்ல, அதுமாரி இது வழுக்கு பாறை நல்லா வழுக்கிட்டே ஏறுது. நம்ம இப்படி ஏறினா சேஃப்டி இல்லை போதும். அப்படி போனோம். இப்போ இந்த மொத்த பாறையில் அவங்க தான் படி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமாம் 1974 74 இந்த படிக்கட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுவும் பக்தர்கள். ரொம்ப கஷ்டங்க ப்ரோ. அப்பயே இதேமாரி ரெடி பண்ணிக்கிறாங்க. ம் வழுக்கு வர நினச்சதோடு வழுக்குது. ஜாலியாக ஓடுதுங்க. அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப். போ மேலே போ வரேன்னாரு, இன்னும் வந்துட்டு இருக்கு. அவ்வளோ இதுதான் தலைவரே. குப்பை எடுத்துன்னு வராங்க, அப்படியே போட்டு போயிடுறாங்க. கீழே எடுத்துன்னு போய் போட்டாச்சும் பரவாயில்ல. ஃபஸ்ட்லாம் ஆக்கி செக் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. செக் பண்ணதே அப்படியே இங்கேயே போட்டு போயிடுறாங்க குப்பை. தேவையில்லாமல் அது குரங்கு இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் இது பண்ணுறேன். ஆமாம், ஏன் ஃபஸ்ட்டு சொன்னேன். மாதம் வந்தோடனே ஃபஸ்ட்டு சொன்னது. பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான். 2வது மலை முடிஞ்சு 3வது மலை வரோமா? பாம்பாட்டி சித்தர் குகை.
கட்டு கட்டி செய்யா சேரா சேரா கல்ல பார்த்து 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 பொறுமையா நம்ம பணம்லாம் பார்க்க முடியல செம்ம குடும்பம். ஆமாம் ஃப்ரீயாப்பா பார்த்து பாருங்க பார்த்தா எவ்வளோ போட்டோம். ஒருத்தர் வேற இல்லை உள்ளே இருந்தார் ஆமாம் ஒரு சாமியார். நமச்சிவாய சிவா நமச்சிவாய். 3 முடிஞ்சு 2 ஈஸி இறங்கு 4 3 தான் ரொம்ப டஃப். பாம்பாட்டி சுகர் வர கேப் உள்ள ரெண்டாவது மலை துணையில தண்ணி குடிச்சுப்போம். தண்ணி எடுத்து குடி குடி. சாமி எதுக்கு ஒரு பாம்பாட்டி சித்தர் சொல்கிறோம்? எதுக்கு ஒரு பாம்பாட்டி சித்தர் என்ன பண்ணார்? பாம்பாட்டி சித்தரா இவர் இங்கே தவம் வந்து இங்கேயே இருக்கனால பாம்பாட்டி சித்தருன்றாங்க. மருதமல்ல கங்கோத்துறாரு அவரும் இவரும் ஒன்று தானே? ஆமாம் அதான் முருக பெருமாளுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. இங்கே வந்து எப்படி சொல்கிறது வெள்ளிங்கிரிக்கு ஏறவங்க இங்கேயும் தரிசனம் கொடுக்குறாங்க, இங்கேயும் தரிசனம் கொடுக்குறாரு. 2 வழிபட்டு போனால் நல்லபடியாக போய் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு வரலாம். நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப புண்ணியம் தரிசனம் பண்ணுறது. போகலாம். அப்படியே ஒன்று ஒரு வீடியோ எடுத்து ஏறி இறங்கிட்டீங்களா? ஏறி எப்படி இருந்தது? அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இவங்க லெஃப்ட் ரைட்டு 4 மணி நேரம் மேலே ஆயிரும். இல்லை இல்லை நைட் இதில் பக்கம் தான் இப்படி போயிட்டு நம்ம நேராக போயிட்டு ஸ்ட்ரெயிட் எடுத்து நைட் ஏறினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பகலில் பொறுத்த கொஞ்சம் வெயிலாக இருக்கும். வெயிலில் வந்து லேட்டாக ஏறட்டும். நம்ம உடம்புல நீங்கள் ஏறது நைட் யாருக்கும் தெரியாது. நைட்டே மொத்தமே இருக்குது. அவ்வளோ குளிர்லேருந்து வெயில் போகும்போதே நைட்லேயே போகும்போது இறங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்கும். ரொம்ப இறங்குறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எப்பயுமே ஏறதா நைட்டு பிளான் பண்ணி ஏறிக்கணும். ஆனால் இன்னும் 4 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட் டைம் இது உங்களுக்கு? இல்லை எங்கேருந்து வரீங்க? தர்மபுரி. தர்மபுரிங்களா? என்ன வருங்க? தர்மபுரி. வருது வருது மேலே இல்லை அங்கேயும் இல்லை இல்லை அங்கே வேணாம். அங்கே ரொம்ப மெலிசா அங்கே வேணாம். எப்படி எப்படி இது தரிசனம் பண்ணுது? தரிசனம் நல்லா இருக்கு. தரிசனம் கூட்டமாக இருக்கா? கூட்டம் நார்மலா. நாங்களாம் நீங்கள் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏறது தான் பிரச்சனை. 7வது மலை. ஃபஸ்ட்டு இந்தாங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் 5 6 கொஞ்சம் நார்மலாக போகும். மற்றதெல்லாம் தான் கஷ்டம். இந்தாங்க. தேங்க்யூ. சரி போய்ட்டு சாமி. நன்றி. இந்தாண்ணா. நீங்கள் எந்த ஊர் சாமி? சென்னையா? சென்னையில் எங்கே? மதுரை வயலா? கிண்டி. ஃபஸ்ட் டைமா? 2வது டைம். நான் ஃபஸ்ட் டைம் 2 ஹவர் ஆச்சு. எங்கள் கூட வரவங்க எல்லாம் சீனியரா? சீனியருங்க. அவங்களாலே முடியல உட்காந்துட்டாங்க. வெயில பார்த்தா உட்கார முடியாது. எங்கன்னா நல்லா காத்தடிக்கிற இடமா பார்த்து பத்துக்கலான்ட்டு ஏறினுக்கிறேன். 5வது மலை போனால் ஈஸியாக 4வது 5வது மலை. மெயினாக தண்ணி எங்கே வரலன்றாங்க. சொன்னதை வரும். ஆல்ரெடி ரைட்டில் ஒன்று போச்சுல, அதில் அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட்டில் ஒன்று வரும்.
அது என்னது கைத்தட்டி சொன்னியா அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா இதுதான் கைத்தட்டி சொன்னல தட்டு போய் கைத்தட்டு வருதா பார்த்து அம்மா அவர் எங்கே சரி சொன்ன ஆள் இது டயர்ட் ஆகிட்டாப்புல கால் ஃப்ராக்சர் ஆனது ஸ்லோகனை போடுவோம் அடிச்சு மோதிப்பா போட்டு கைத்தட்டி சொன்ன வெயிட் பண்ணி தான் வந்துருக்கோம் நாலாவது மலை மரம்லாம் போயிடுச்சு வெட்ட வழியாக இருக்குது இது எத்தனாவது 5வது மலை ஸ்டார்ட்டா மண் ஒரு மாதிரி மழை மழைன்னு இருக்குது விபூதி மாதிரி இருக்குது விபூதி மலைன்னு பேர் இருக்குது 5வது மலைக்கு ஆனால் வழுக்குது பயங்கரமாக எத்தனை மலை 5வது மலை வந்தாச்சு இன்னும் 6, 7, 2 மலை தான் இருக்குது மணி இன்னும் 1 மணி இருக்குமா எவ்வளோ நேரம் 5 மணி நேரம் ஆயிடுச்சு இதுவே 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் 1 மணி ஆகுது லாஸ்ட் டைமே 6 மணி நேரத்தில் ஏற்றோன்னு நினைக்கிறேன் இப்போ ரொம்ப லேட் ஆகிடும் போல இருக்குது வெயில் அதிகமாக இருக்குல்ல பார்ப்போம் இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் மக்களே ஒருவேளை நீங்கள் வெயில் ஏறணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மண்ணில் ஏறாதீங்க அந்த காஞ்சி போன புல் மேலே நடங்க ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அஞ்சாவது மலை முடியும் போது ஒட்டன் சித்தர் சமாதி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் 6வது மலை ஸ்டார்ட் ஆகிடும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போகலாம் என்ன இருந்தாலும் சிவன் கோயிலை தரிசனம் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குப்பா அவ்வளோ ஈஸியாக இல்லை கஷ்டம்தான்
எல்லா கஷ்டத்தையும் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த பீமன் கலியுருண்டையாண்ணா? பீமன் கலியுருண்டை இவ்வளோ பெரிய பாறை 6வது மேலே இருக்குது. மக்கள் வந்தீங்கன்னா பாருங்கள். அது பார்த்தா ஏன்னா விபூதி மாதிரி இருக்கு. எப்படி இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கலரில் இருக்குது மண்ணு? அதுதான் கடவுள் ஒரு அதிசயம். மலையில் இன்னும் சங்க காணுமே. எனக்கு தெரியும், நாளை தெரியும். அதுதான் அந்த டேம். ஆமாம், என்ன அந்த இது பேர்? சிறுவாட்டி சிறுவாணி. இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட். அதுக்கு பேர் இல்லை, அதுக்கு இல்லை தலைவர். இந்த வெள்ளிங்கிரி அது பேர் வந்தது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருந்து மலை மேலே ஏறி சாமிக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேகம் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும்ல. வெண்மேகம். வெண்மேகம். அந்த வெள்ளி மாதிரி. வெள்ளின்னா ஃபுல்லாக அப்படியே ஒயிட் கலர் மாதிரி. தெரிஞ்சார் தலைவர். ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அது இருக்கார் பாரு. உள்ள வந்து கலைக்குமே சந்தூர் வந்து கீழே இங்கிருந்து பார்த்தது வந்துச்சா அப்படின்றாரு. ஆனால் இது ஒன்று கீழே சொன்னோம். இது தெரியல. 2x போனால் தெரியுமான்னு தெரியல. என்ன போனால் தெரியும். இருக்கார் பாருங்க சங்க உருவத்தில். அவர் தான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்க இடம். அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா? ஏறின்னு அதாவது அங்கே கீழே இருந்து அந்த மலை தெரியல, 6வது மேலே வந்தால் மட்டும்தான் தெரியுது. ஆனால் நிறைய மலைங்க இன்னும் கீழே இருந்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இவர் வந்து அப்படி இருக்கு. எல்லாமே ஒரு அதிசயம் தான்பா. அதான் வெள்ளிங்கிரி ஆண்டவர். ஓம் நமச்சிவாய். இவ்வளோ டவுன் பள்ளம். அவ்வளோதான் மக்களே, 6வது மலை முடிஞ்சு ஆண்டிஸ்வனம் வருது. இதில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மலை ஏற ஆரம்பிக்கலாம். 7வது மலை ஏற ஆரம்பிக்கலாம். தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருள் எதுவும் போடாதீங்க, துணி எதுவும் இங்கே கைக்கு போட்டு விட்டுறாதீங்க. நிறைய பேர் போட்டு ஆல்ரெடி குப்பையாக இருக்குது இந்த இடமே. ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. குளிச்சுட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். முடிச்சிட்டாங்களா? அது தெரியுமா? குளிச்சுட்டு இப்போ இந்த 7வது மலை ஸ்டார்டிங்கில் வர இந்த பாறை தான் அர்ஜுனன் தவம் செஞ்ச பாறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் 10 தான் இருக்காங்களே. ஆமாம் இருக்காங்க. மழை டைம்லேயோ இல்லை வேறு ஏதாவது டைம்லேயோ ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இதுதான் 7வது மலைக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூட கடைங்க. இதுக்கப்புறம் கடைங்களே கிடையாது. சாமி தரிசனம் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வர வேண்டியது தான். அதனால் ஏதாவது வாங்கணும் சாப்பிட்ணுன்னா இந்த இடத்துல வாங்கி சாப்பிட்ருங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் போடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். மக்களே 7வது மலை ஏறுறவங்க விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறுவாங்க. நம்மளே ஏறுவோம்.
7வது மலை ஏன் டஃப்பாக இருக்குன்னா இதுக்கு தான். கோயில் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே சுற்றி போகணும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் தான். அந்த என்ன அது சிறுவாணி அந்த டேமில் அந்த கரண்ட் எடுப்பாங்கள்ல, அது இருக்குங்க. அதை பாருங்கள், ரவுண்டாக தெரியுதா? அதுதான். ஆமாம், டேம் மூலியமாக கரண்ட் எடுப்பாங்கள்ல, தயாரிப்பாங்கள்ல. இது அதுதான் அந்த இடம் தான் இருக்கும் டேம். அந்த இடம் அதோடைய பக்கத்தில் அருவி. அதை பாருங்க, அது தெரியுது ஆறு. கேரளாலேருந்து வருது அது. எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், கேரளா பார்டரு ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கிறது. மலைக்கு அந்த பக்கம் கேரளா. மொபைல் சிக்னலில் கேரளான்னு வருது, ஜியோ. ஆனால் யாருக்கும் ஃபோன் போக மாட்டேங்குது. ஈஸ்வரா சக்தி கொடுப்பா, சக்தி கொடு. என்னையா பண்ணுற? இன்னும் சாமி பார்க்கலையா? ஏன்? ஐயோப்பா, வா வா வா. கைலாயம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் சன்னதி. ஈஸ்வரா நமச்சிவாய. வாப்பா
என் குச்சி அங்கே இருக்கான்னு பாரு. அவ்வளோதான் மக்களே, வெள்ளியங்கிரி தரிசனம் முடிஞ்சிச்சு. சிறப்பான தரிசனமாக இருந்தது. ரொம்ப நேரம் சாமி தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் கீழே இறங்க போகிறோம். இதுதான் ஃபுல்லாக இறங்க போகிறோம். எப்படியும் ஒரு 3 hours ஆகிடும், கண்டிப்பாக 3-4 hours ஆகும். ஸோ இதோட வீடியோ கட் பண்ணிப்போம். எல்லா வீடியோவும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.